தொன்மை வாய்ந்த மொழிகள் எவை? பிறகு அவற்றுள் அழிந்தன, அழிந்து வருவன, இப்படிப்பட்ட செய்திகளை நாம் பார்க்கலாம். இந்த தொன்மை வாய்ந்த மொழிகள், செம்மொழிகள் என்று சொல்லப்படுகிற இந்த மொழிகளுக்கான பட்டியல் எந்த இடத்திலும் இறுதியாக்கப்படவில்லை என்பது ஒரு முதல் செய்தி. நாம் சொல்லுகிறோம், இவை 6 மொழிகள்தான் தொன்மையான மொழிகள் என்று இயல்பாக எல்லா இடங்களிலும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த 6 மொழிகள்தான் தொன்மையான மொழிகள் என்கிற இறுதி பட்டியலை யார் தயாரித்தார்கள் என்கிற கேள்விக்கு விடையில்லை என்பதை நாம் முதலில் ஏற்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் அவையினுடைய மொழி சார்ந்த பிரிவில் இப்படி ஒரு பட்டியல் இல்லை என்பதும் உண்மைதான். ஆனாலும் கூட அடிப்படையில் மொழியியல் அறிஞர்கள் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற செய்தி, மிக தொன்மையான மொழிகள், அதாவது இயேசுநாதருக்கு முன்பாகவே பேசப்பட்ட மொழிகள், ஏறத்தாழ 3000 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வழக்கில் இருந்த மொழிகள், இவைகளைத்தான் நாம் தொன்மையான மொழிகள் என்று சொல்கிறோம். அவற்றுள் தமிழுக்கு ஓர் இடம் இருக்கிறது என்பது நமக்கு மகிழ்ச்சி தருகிற செய்தி. பொதுவாக 6 மொழிகள் சொல்லப்படுகின்றன. மேலை நாட்டு மொழிகள் 3ம், கீழே நாட்டு மொழிகள் 3மாக அவை சொல்லப்படுகின்றன. கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு ஆகிய 3 மேலை நாட்டு மொழிகளும், தமிழ், சமற்கிருதம், சீனம் ஆகிய 3 கீழே நாட்டு மொழிகளும் ஆக 6 மொழிகள் மிக தொன்மையானவை என்று சொல்லப்படுகின்றன. ஆனால் இன்றைய ஆய்வாளர்களினுடைய பார்வையில் பாரசீகம் தொன்மையான மொழிதான், அரபு மொழி தொன்மையான மொழிதான். எனவே இந்த எண்ணிக்கை நீளலாம் என்பதை நாம் முதலில் குறித்து கொள்ள வேண்டும். வழக்கமாக சொல்லப்படுகிற 6 மொழிகளில் நாம் அறிந்த வரையில் 6 மொழிகளில் 3-4 மொழிகள் ஏற்கனவே அழிந்து விட்டன என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. லத்தீன் மொழியினுடைய ஆதிக்கம் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத, எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு செல்வாக்கு இருந்தது. ஏறத்தாழ 15-16ஆம் நூற்றாண்டு வரையில் ஆங்கிலேயர்களே கூட தங்களின் சொந்த மொழியான ஆங்கிலத்தை அவர்கள் மதிக்கவில்லை. லத்தீன் தான் உயர்ந்த மொழி. லத்தீன் என்பது ஒரு பட்டு துணி போன்றது, ஆங்கிலம் என்பது பழைய கந்தை போன்றது என்று ஆங்கிலேயர்களே கருதிய காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு லத்தீன் மொழி எந்த நாட்டிலும் யாராலும் பேசப்படவில்லை. கிரேக்கம் அழிந்து போயிற்று. ஹீப்ரு என்கிற மொழி இன்றைக்கு வேறு பெயரில் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹீப்ரு இன்றைக்கு வழக்கிலே இல்லை. அந்த மொழி யூதர்களினுடைய மொழி, நாம் அறிவோம். இன்றைக்கு ஹீப்ரு என்கிற மொழி இட்டிஷ் என்கிற பெயரில் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டு மறுபடியும் அந்த யூத மக்களால் முன்னெடுக்கப்படுகிறது. வீட்டு மொழியை வைத்துக்கொண்டு மறுபடியும் இடிஷ் என்கிற பெயரிலே அவர்கள் புதுப்பித்திருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் பழைய ஹீப்ரு இன்றைக்கு வழக்கிலே இல்லை. எனவே மேலை நாட்டு தொன்மையான மொழிகள் 3ம் இல்லை. கீழே நாட்டு மொழிகளில் தமிழ், சமற்கிருதம், சீனம் என்கிற 3ல் தமிழும் சீனமும் தான் நிலை பெற்றிருக்கின்றன. சமற்கிருதம் எப்போதுமே மக்கள் மொழியாக இருந்ததில்லை. அதனை செத்த மொழி என்று கூறுவதெல்லாம் ஏதோ அந்த மொழியின் மீது நமக்கு இருக்கிற பகைமை காரணமாக இல்லை. மொழி ஞாயிறு, திராவிட மொழி நூல் ஞாயிறு ஐயா தேவனைய பாவாணர் அவர்கள் செத்த மொழி என்பதை கூட அவர் ஏற்க மறுப்பார். ஏனெனில் அப்படி சொன்னால் அது எப்போதோ உயிருடன் இருந்திருக்கிறது என்று பொருள். ஆனால் இன்றைக்கும் மொழியியலாளர்கள் சொல்லுகிற செய்தி, சான்ஸ்கிரிட் ரிமைன்ஸ் ஒன்லி அஸ் அ புரோஹித் லாங்குவேஜ் என்பதுதான். அது ஒரு புரோகித மொழி, மந்திர மொழியாகத்தான் இருக்கிறது, மக்கள் மொழியாக என்றைக்கும் இருந்ததில்லை. தமிழும் சீனமும், அவற்றுள் சீனம் என்பது 6 வகையானது என்பதை நாம் அறிவோம். ஹாங்காங்கில் பேசுகிற சீன மொழி வேறு, ஷாங்காயில் பேசப்படுகிற மொழி வேறு, பீக்கிங்கில் பேசப்படுகிற மொழி வேறு. இந்த சீன மொழி அந்த சீன மக்களால் புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒன்று. எனவே 6 வகையான சீன மொழிகள் இருக்கின்றன. இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் பேசுகிற சீன மொழி, தமிழ் என்கிற 2ம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழிகள் என்று சொல்லலாம். எனவே தொன்மையான மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்பது உண்மைதான். தமிழும் கூட நாம் பேசாமல் போனால் அழிந்து போகும் என்கிற எச்சரிக்கை இன்றைக்கு வருகிறது. ஆனால் தமிழுக்கு இருக்கிற ஒரு இயல்பும் சிறப்பும், அது நம்முடைய தாய்மொழி என்பதற்காக நான் சொல்லவில்லை.
5000 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசப்பட்ட மொழியாகவும் அது இருந்திருக்கிறது. இன்றைய கணிப்பொறி உலகிலும் பேசப்படுகிற மொழியாக அது இருக்கிறது. முன்னை பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் புதுமையாய் நம் தமிழ் மொழி இருக்கிறது என்பது நமக்கு ஒரு சிறப்பு. ஆனால் இந்த சிறப்பிலும் மகிழ்விலும் மெத்தனமாக நாம் இருந்துவிடக்கூடாது என்பதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி. நன்றி. மறுபடியும் நாளை சந்திப்போம். வணக்கம்.